எதையோ பண்ணி வீட்டை கட்டிட்டானே. நாமளும் வில்லங்கெல்லாம் பண்ணி பார்த்து ஒன்னும் வேலைக்காவல வீட்டை கட்டிட்டான். உள்ளாவே பாத்ரூமா ஒன்னும் செலுக்கிறதுக்கு இல்லை. கிச்சன்ல டைல்ஸ் போடுவானாட்டு இருக்குது. என்னம்மா அப்படி வெறுக்க பாத்து கிடக்குறா? என்னத்த பாக்குறாங்க அப்படி? என் பேரன் பால் அடிச்சு விட்டான் உள்ள, அதைத்தான் தேடிட்டு வந்தேன். எங்க போட்டான் தாப்பாரு, இங்க கிடக்குது. பாக்குறாங்களா? பார்த்தா பால் எடுக்க வந்த மாதிரியே தெரியலையே. நல்லா 5 கற்பூரத்தை போட்டு கொளுத்தணும். ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, மெயினாக இந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்ணெல்லாம் பட்டு போகணும். எப்படி பார்க்குறா பாரு. இந்த கண்ணு வைக்கிறவங்க கண்ணெல்லாம் அப்படி தீஞ்சு போயிடணும். கடவுளே, காலத்துக்கும் கண்ணே தெரியக்கூடாது. என்ன பக்கத்து வீட்டுக்காரன் கண்ணால தீஞ்சு போயிடணுங்கிற? பக்கத்து வீட்டுக்காரன் கண்ணால தீஞ்சு போகணும்னு சொன்னல, என்னை பார்த்து பொறாமப்படுறவங்க கண்ணு தான் தீஞ்சு போகணும்னு சொன்னோம். ஏன் நீ என்னை பார்த்து பொறாமப்படுறியா? இவ்வளவு வேகமா எழுந்து வர? எது நான் பொறாமப்படுறேன்னா? எது இந்த தீப்பொட்டி சைஸ்ல கட்டி வச்சிருக்க வீட்டை பார்த்து நான் பொறாமப்படுறேன்? நான் நினைச்சேன் நாளைக்கே 10 மாடி எழுப்புவேன். இவ வீட்டை பார்த்து நான் பொறாமப்படுறேம்மா. ஆமா ஆமா, பொறாமையே படுறதுல போவோம். அவ்வளவு நல்ல மனசு. இதெல்லாம் நடக்குங்க.